அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அந்த குடும்பத்தை நேசிக்கிறார்ல. ஆண்டவராகிய தேவன் ஆதாமை படைத்து, அதாவது உருவாக்குறதுக்கு முன்பாக அவருடைய சிந்தையில் அவன் தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சார். ஆண்டவர் யாரையுமே தனியாக இருக்கிறதுக்கே விட மாட்டார். ஒரு ஊழியத்துக்கு போக சொன்னாலும் 2 பேர் சேர்ந்து போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? தனியாக யாரையும் விடுவதில்லை. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் ஆதரவாக இருக்கிறார். விதவைகளுக்கு அவர் ஆதரவாக இருக்கிறார். தனியாய் விழுகிறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. 2 பேர் கூடியிருந்தால் அங்கே உங்களுக்கு ஒரு சூடு உண்டாகும், ஒரு அனல் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு வசனம் உங்களுக்காக நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது 4வது வசனம், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள் என்று ஞானி சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாளாமா. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு அரசாங்கம் நல்ல முறையில் அரசாட்சி செய்தா அந்த ராஜாவை கொண்டாடுவாங்க இல்லையா? ஆனா அந்த ராஜாவுக்கு உடைய ஆலோசனைக்காரர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கனால மட்டும்தான் அந்த ராஜ்யத்தை இருக்க வைக்க முடியும், இல்லாமல் போக செய்யவும் முடியும். அதே போலதான் இல்லத்தரசிகளாகிய உங்களால் மட்டுமே புருஷனுக்கு கனம் வரும். ஆமா, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடம். சும்மா முடிசூட்ட முடியாது. புருஷன் அவ்வளவு ஒரு மதிப்பா இருக்கிறதுக்கு காரணம் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, மனைவிகள், குணமுள்ள பிள்ளைகள் தான், குணமுள்ள ஸ்திரீகள் தான். உங்கள்கிட்ட நல்ல ஒரு குணம் இருக்கின்றதா? வேத வசனம் சொல்கிறது, நீங்க உங்க புருஷருக்கு கிரீடமா இருப்பீங்க. லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்பொருக்கியா இருக்கிறான். சீக்கிரமா அவனுடைய ஆயுசு நாட்கள் முடிஞ்சு போயிடும். ஆனா நீங்க நல்ல குணமுள்ளவளா இருந்தீங்கன்னா, உண்மையா சொல்றேன், உங்களுடைய ஆட்சி சிறப்பா இருக்கும். குணமுள்ளவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? பரிவா பேசுவாங்க, தயவா பேசுவாங்க, சாந்தமா இருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இப்பேற்பட்ட கனி உங்க வாழ்க்கையில இருக்குமானால் நிச்சயமா புருஷனுக்கு மட்டும் நீங்க கிரீடமா இல்ல, உங்க வாழ்க்கையில நீங்க தான் கிரீடமா இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அநேகர் உங்கள்கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க, அநேகர் உங்கள்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொள்வார்கள், உங்களுடைய ஊற்றுக்கண் திறக்கும். விசுவாசிகளுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடுமாமா. ஒரு காரியம் இல்லைன்னா பதட்டப்பட வேண்டாம். ஒரு காரியம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்க சந்தேகப்பட வேண்டாம். ஒரு காரியம் கிடைக்கலன்னா நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நட்குள்ள திராட்சை செடியா இருக்கணும் அப்படின்னா, கனியும் வாழ்க்கையில உருவாகணும் அப்படின்னா, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உன் கணவன் சம்பாதிக்கிற காரியத்துக்கு வைத்து நீங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க. முதல்ல எது முக்கியமோ அதுக்கு நீங்க செலவு பண்ணுங்க. பேராசை இல்லாம நீங்க என்ன செய்யுங்க, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை நடத்தி கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க. முதல்ல நீ குடும்ப ஜெபம் செய்து பாரு. காலையில உன் குணங்கள் மாறும். தனி ஜெபம் செஞ்சு பாருங்க, குணங்கள் மாறும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படைந்து பாருங்க, ஆசீர்வாதம் வரும். கணவனை திட்டுறதுனாலையோ இல்ல மனைவியை திட்டுறதுனாலையோ நிச்சயமா எந்த காரியம் நடந்துடாது. சந்தோஷம், சமாதானம் வீட்டில் இருக்கணும்னா
அது ஒரு மனைவி, குணமுள்ள ஒரு மனைவியுடைய கரத்தில் தான் இருக்கிறது. பாருங்க, வேத வசனம் அதான் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறா. நீங்க தான் கிரீடம். உங்கள் விலை மதிப்பற்றதாக வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளையே, நீங்க தான் கிரீடம். அதனால இன்னைக்கு எது இல்லையோ இருக்கோ இல்லையோ, இயேசு உங்க வீட்டில் தலைவரா இருந்தா போதும், இயேசு வெளிச்சமா இருந்தா போதும், இயேசு கிறிஸ்துவை கரத்தை நீங்க 2 பேரும் கணவன் மனைவி பிடிச்சா போதும். நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில கனி இருக்கும். ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க. வேத வசனம் சொல்கிறது, யோவான் சுவிசேஷம் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது செய்யப்படுமாமா. இப்ப கர்த்தரோட வார்த்தை அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீ என்னை விசுவாசித்தினா மகிமையை பார்ப்பாய், தேவ மகிமையை பார்ப்பாய். அப்போ அவரை நம்புங்க, நிச்சயம் உங்க வாழ்க்கை செழிக்கும். சண்டை போட வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க 2 பேத்துக்கு சொல்றாரு, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் உங்களை பார்க்குறாங்க, அவங்க உங்களை பார்த்தா வளர்றாங்க. இதுதான் வாழ்க்கைன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. வீட்டில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. ஆவியானவர் உங்களை பார்த்த நல்ல ஒரு ஆலோசனை இன்றைக்கு கொடுக்கிறார். உங்க வீட்டில் முதல்ல சமாதானம். எப்படி சமாதானம்? ஆண்டவர் உடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாகணும் அப்படின்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஈகோ இல்லாம அவர் தான் எனக்கு தராருன்ட்டு நம்புங்க, விசுவாசிங்க. உங்க வாழ்க்கை செழிக்கும், உங்க கடன்கள் அடைக்கப்படும், புது வீடு வாசல் வாங்குவீங்க, புதிய காரியங்கள் நடைபெறும். கர்த்தர் உங்க வாழ்க்கையை செழிக்க பண்ண போகிறாரு. நீங்க உங்களை அவமானப்படுத்தின எல்லாருக்கும் தலை நிமிர்ந்து நிற்க போறீங்க. வேணா பாருங்க, இந்த வருஷமே அதிகாலை ஜபத்தை ஏற்படுத்துங்க, கர்த்தரோட வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ளாகவே உங்க வாழ்க்கைக்கு அத்தனை கடன்களும் அடைக்கப்படும், அத்தனை வியாதியின் கூறுகள் முறிக்கப்படும். கர்த்தரால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்துறார். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நாளை சந்திப்போம். God bless you. God be with you. இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம்.